ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேவை சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோ மூலமா இபிஎஃப்ஓ சம்பந்தமான முக்கியமான அப்டேட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கு ஊக்கமளிக்கும் செய்திகள் நிறைய கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்கள் ஏற்கனவே அந்த சலுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் பிஎஃப் உறுப்பினர்களும் குறிப்பாக ஓய்வூதியம் மற்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தமான நிகழ்வுகள் பற்றி ரொம்பவுமே அப்டேட் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும். இதை பற்றின தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டத்தின் இபிஎஸ்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஓய்வூதியம் 6000 உயர்த்தப்படலாம் அப்படிங்கிற பேச்சு பரவலாக எல்லா பக்கத்துலையும் இருந்துட்டு இருக்குங்க. கோரிக்கையும் இதுதான் வந்து எல்லா மக்களும் வச்சுட்டும் இருக்காங்க. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியிடப்படாத நிலையில் தீவிரமான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக நிறைய ஊடகங்களில் செய்திகள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். தற்பொழுது குறைந்தபட்ச ஓய்வூதியம் வெறும் 1000 ரூபாயாக தாங்க இருந்துட்டு இருக்குது. இந்த தொகை கடைசியாக 2014ஆம் ஆண்டில் தான் திருத்தியிருந்தாங்க. முன்மொழியப்பட்ட இந்த உயர்வு நடைமுறைக்கு வந்தாலே ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய மாத வருமானத்தில் 5000 ரூபாய் உயர்வை வந்து அவங்க வந்து காணக்கூடும் அப்படிங்கிற தகவல்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு அடுத்த நிதியாண்டில் அநேகமாக ஏப்ரல் மாதத்தில் இது குறித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டுட்டும் இருக்குது. இந்த நடவடிக்கை வந்து ஓய்வுக்கு பின்னாடி நிலையான வருமானத்தை இபிஎஸ்ஐ நம்பி இருக்கும் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற பிஎஃப் உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேசிய ஓய்வூதிய அமைப்பு ஏற்கனவே நடைமுறை நிலையில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இபிஎஸ் திட்டத்தையும் மேம்படுத்த இதுவே ஒரு சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரியும் எல்லா பக்கமும் ஒரு ஹோப் இருந்துட்டு இருக்கு. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது போல தனியார் துறை ஊழியர்களுக்கும் சிறு நிவாரணமாக கிடைக்குமா அப்படிங்கிறது தான் எல்லா பக்கத்துலையும் எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. இபிஎஸ் 95 ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழே சமூக பாதுகாப்பில் ஒரு முக்கிய அம்சமாக இருந்துட்டு இருக்காங்க. தங்களுடைய பணிக்காலத்தில் இபிஎஃப்க்கு பங்களிக்கும் ஊழியர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பணி ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற்றுட்டும் இருக்காங்க. இதற்கு முன்னாடி இபிஎஸ் ஓய்வூதியம் 2014ஆம் ஆண்டில் தாங்க திருத்தப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அதுக்கு பின்னாடி நிறைய வாழ்க்கை செலவுகள், பணவீக்கம், விலைவாசி என எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் தனியார் துறை ஊழியர்களுக்கு அளிக்கப்படும் இபிஎஸ் ஓய்வூதியத்தில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இதை வந்து அப்டேட் பண்ணணும், இல்லை ஓய்வூதியத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனியார் துறை ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், ஊழியர் சங்கங்கள் என எல்லா தரப்பிலிருந்துமே நிறைய கோரிக்கைகள் வந்து கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. மருந்துகள், மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டு செலவுகள் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு தான் இப்போ இருக்கிற ஓய்வூதியம் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஒரு ஃபினான்சியல் இயரில் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா சைட்லேருந்தும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வ மற்றும் சமீபத்திய துல்லியமான தகவல்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்ன அப்டேட்ஸ் வந்துட்டே இருந்தாலும் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.